வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டுக்கு நடுவில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமாள் கோயிலும் மலேசியா முருகன் கோயிலும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஒரு வெட்டிங்காக வந்தோம். இங்கே கல்யாணம் வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான மீன் வாய்க்குள்ளே போயிட்டு வாழ்வையாக வெளியே வரக்கூடிய ஒரு குகை இருந்தது. அதுக்குள்ளே போனோம். பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போர்டு இருக்கு பாருங்க முன்னாடி. இந்த போர்டு என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. முக்கிய அறிவிப்பு: நமக்கு உயிர் உடல் முதல் முக்கியம். பாதுகாப்பாக பொறுமையாக தைரியமாக ஏறி இறங்கவும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பாதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியான படிக்கட்டு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பாதையில் ஏறி போனீங்கன்னா முருகனை பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பாதை பார்த்தீங்கன்னாக்கா நான் செப்பல் போட்டு வந்துட்டேன். செப்பல் கட்டிட்டேன், சாரி, படிக்கட்டில். ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட அளவு படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இத்தனை படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பயங்கர நெட்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கீழேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500லேருந்து ஒரு 1000 அடி இருக்கும். அதுதான் ஏறிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இறந்துக்கு மூச்சு வாங்க, ஒரு நாள் வயசாகிடுச்சோ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஒயரை கீழே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் தண்ணி இருக்குமான்னு தெரியாது. மேலே பயங்கரமாக இருக்குது பாதை. எவ்வளோ டவுன் பாருங்கள். சுற்றி பார்த்திங்கன்னா மலை. இது ஒரு தனியார் கோயில் தாங்க. வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலும் முருகன் கோயிலும் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பர், பயங்கரம் மூச்சாகுது. இங்கே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பயங்கரமான காடு. காட்டுக்கு நடுவில் ஒரு ரம்மியமான கோயில். பக்தர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நான் கீழே போர்டு படித்தேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு போக வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னு போட்டுருந்தது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. நான் மேலே தான் போகிறேன். ரொம்ப மூச்சு வாங்குது. கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாதை சரியாக இல்லை. இருந்தாலும் ஏறணும்னு நம்ம நினச்சி ஏறுறவங்க ஏறலாம். இந்த குருக்கள் கீழே தான் இருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொது நிர்வாகம் அப்படின்றதுனால இந்த மின்சார வசதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டெம்பரரியான ஒரு சிமெண்ட் சாலை மாதிரி தான் போட்டிருக்காங்க. வா வா, சத்தியமாங்க சின்ன வயசில் கூட பார்த்தீங்கன்னா ஏறிடுவேன். வயசாகி போச்சு, கடவுளே முடியல. இருந்தாலும் முயன்றால் முடியும் அப்படின்னு போட்டுருந்தாங்க. நான் ஏறுவேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தான் செஞ்சிக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு 10 ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கீழே வெங்கடாஜலபதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் கோயில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வா, அதுதான் மலேசியா முருகன் கோயிலா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கோம். குறிப்பாக இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலை பற்றி ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்னா, நாம் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக கல்யாணம் ஆகலை, நிறைய பேர் 80s கிட்ஸு 90s கிட்ஸ் தான் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, கல்யாணம் ஒன்றும் ஆகலை, கரெக்டாக பொண்ணு அமையலை, கரெக்டாக மாப்பிள்ளை அமையலைன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரணும் அமைஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் இப்போது ப்ரோக்ராம் எடுக்க இருக்கிற மாப்பிள்ளைக்கும் வரணும் அமைஞ்சுது. ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் இங்கே வந்தீங்கன்னா கீழே அந்த பெருமாள் கோயில் நான் கீழே காமிக்கிற பாருங்கள். இங்கே தான் கோபுரம் நல்லா தெரியுது. ஒரே நிமிஷம் இருங்க. தெரியுதுங்களா? அது வரைக்கும் பாருங்கள். இதுதாங்க அந்த பெருமாள் கோயில். இது நம்ம கீழே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குது. இது நம்ம இங்கே என்னென்னா பெருமாள் ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமான சிலையாக இங்கே இருக்கார். உயரமான சிலையாக இருக்கார்.
நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான ரம்மியமான இயற்கையாலான சூப்பரான ஒரு இடம். இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சளில் மாலை செஞ்சு அந்த பெருமாளுக்கு நம்ம போடும்போது, ஒரு நிமிஷம், மஞ்சளில் மாலை செஞ்சு நம்ம இந்த பெருமாளுக்கு போடும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. அதே அந்த கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து தொட்டில் செஞ்சு போட்டிங்கனாக்கா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்தவங்க உண்மையை அனுபவித்து சொல்கிறாங்க. அதாவது உண்மையிலே நடந்ததாக சொல்கிறாங்க, நடந்திருக்கும், அதனால தான் சொல்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஆனால் ரொம்ப வந்து நம்ம காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கெலாம் வந்துட்டேன் நான், விடிகாலம். அது ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மக்களே என்னன்னு தெரியல, என் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஐஃபோன் மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் பொக்கே எஃபெக்ட் பண்ணி காமிக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து பொக்கே எஃபெக்ட் தேவைப்படாது. ஏன்னா இந்த இடத்த நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல வந்து ஒரு பொக்கே எஃபெக்ட் போட்டேன்னா பெஸ்ட். நான் பொக்கே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த எக்ஸ்போசர் அதெல்லாம் சொல்லுவாங்களா, லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லைட்டிங். ஓகே, போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த காட்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, பிளாக் பண்ண எத்தா தான் வைப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்குது? இது தாங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஒரு காஞ்சனகிரி மலை போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஃபீல் கிடைக்கும். இன்னும் டெப்த்தாக இருக்கும். இது வந்து அதோட சூப்பராக இருக்குது. சுற்றியுமே மலை. ஆனால் மலையில் வந்து அவ்வளோ மரங்கள் இல்லை, இருந்தாலும் மலைகள் இருக்குது. இதே நான் வளாஜா தான் ஊர். வளாஜில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மலைகளும் இல்லை, மரங்களும் இல்லை, எல்லாம் வெட்டி சேல்ஸ் ஆகிப்போச்சு. அதாங்க இந்த எம்சாண்டு அது இதுன்னு சொல்லிட்டு கல்குவாரி அப்படி போச்சு. அதனால் நமக்கு வேணாம், அரசியல் வேணாம். ஓகே, சரி, ஓகே, நம்ம மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணி போய் பார்ப்போமே. ஐயோ, பார்த்து உஷாராக வரணும். இங்கே வரும்போது நான் கொஞ்சம் ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து கீழே ப்ரோக்ராம் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. மாப்பிள்ளை பொண்ணும் ரெடி ஆகிறதுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து மேலே வந்துட்டோம். மேலே போய் பார்ப்போம். எங்க இருக்கு கோயில்? கடவுளே, கண்டிப்பாக வந்து மண் பாதை இருக்குன்னு சொன்னாங்க. மண் பாதை கிடையாது, ஃபுல்லே வந்து ஒரு சவுண்டு கிச்சு. சூப்பருங்க, வந்துட்டேங்க, வந்துட்டேன். ஓனம் பாட்டு ஓனம். முருகா, ஐயோ சொல்லாதீங்க, முருகா சொல்லுங்க. முருகா சொன்னா எல்லாம் போகும். சூப்பருங்க, பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். போமா. வா, முருகா முருகா முருகா, மலேசியா முருகா முருகா முருகா, மலேசியா முருகா முருகா, அரோகரா முருகா முருகா, முருகா 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 முருகா. சத்தியமாக முடியலங்க, சரியான ஆயிட்டு. ஐயோ, முருகா 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 முருகா. அதெல்லாம் ஆடு தான் வந்து தடம் இருக்குது. ஆட்டோடைய கழிவுல இருக்குது. ஆடுலாம் இங்கே வந்து நினைக்கிறேங்க. நல்ல ஒரு கோயில், போய் பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு சுற்றி கோயில் இருக்குன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. போய் பாருங்க இடத்த. பின்னாடி காட்டுமா, பின்பக்கமாக காமிக்குமா? முடியல. முருகா, ஹார்ட் பயங்கரம் தெரியுதுங்க. 10 கிலோமீட்டர் நடந்தால் என்ன ஒரு உடற்பயிற்சி கிடைக்குமோ அது இந்த மலை ஒரே தடவை ஏறி இருக்குண்ணா கண்டிப்பாக கிடைக்குங்க. போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. பேக் கேமரா போடுறேன்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது, க்ரீனான இடம். ஆனால் என்னென்னா வழி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. கீழே வந்து கோயில் நிர்வாகம் இருக்குது, கோயில் பூசாரி இருக்காங்க. அவங்ககிட்ட பர்மிஷனோட அவங்களோட உதவியோடு மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முருகா 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 முருகா. இந்த மலை ஏறும்போது நல்ல சேதியும் கிடைக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து நண்பர் கால் பண்ணார், சினிமா ஃபீல்டுலேருந்து. ஈவினிங் மீட் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. நான் மீட் பண்ணிட்டு என்ன விஷயம் சொல்கிறேன். முடியல. முருகா 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 முருகா. முருகா முருகா. ப்ரோக்ராம்லாம் வந்தால் மேக்ஸிமம் மாதிரி கோயில் எனக்கு வரதில்லை, ஏன் தெரியல. இந்த முருகன் கோயில் என்னை மேலே கூட்டிகிட்டு போகுது. ஏதோ அதிசயம் நடக்கலாம், அதிசயம் இருக்கலாம். ஆனால் கோயில் திறந்துருக்குமா தெரியல. ஆனால் கீழே குருக்கள் கேட்கும்போது கோயில் நான் தான் திறக்கணும்னு சொன்னார், அவர் வரல. அவர் சாப்பிட்டான்னு சொன்னார். அதுக்குள்ளே முருகனை பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு வழி இருக்கு. முருகர் சிலை இருக்குங்க. பாறை கடியில் ஒரு முருகர் சிலை பாருங்க. முருகா மயிலோட முருகர் சிலைங்க. ஆனால் பூலாம் காஞ்சி போய் ஒரு பராமரிப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை டைமில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காசு எடுத்துகிட்டு வரல. இவர் தாங்க அந்த முருகர். ஆனால் எனக்கு தெரியல இவர் தான் வந்து அந்த மலேசியா முருகராக தெரியல. இன்னும் மேலே ஒரு படிக்கட்டு இருக்குது, அதை பார்ப்போம். இது ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு நல்லதாக ஃபேஸ்புக்கில் போடுறேன். கீழே வந்து ஒரு முருகர் சிலை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பழமையான முருகர் சிலை. வயசானவங்க இது வரைக்கும் ஏறி வந்தவங்க, ரொம்ப மன தைரியம் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு பாதை இருக்குது, அதனால் போக முடியுமா தெரியல. அந்த பாதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே மேலே போகுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உச்சிக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. அது போக முடியுமா தெரியல. நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏறி இந்த இரும்பு படிக்கட்டு, இறைவனோட படிக்கட்டு, இது அழகாக ஏறி நான் வந்துட்டேன். வயசானவங்களாம் வந்து கீழே இது வரைக்கும் அவங்க வந்துட்டுங்க, இந்த படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னா கீழே இருந்தே பார்க்கலாம், முருகருடைய முகம் தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கீழே அந்த சாமியை தரிசனம் செஞ்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நீங்கள் போகலாம். நான் வந்து முருகனோட அருளால் அழகாக அந்த மலேசியா முருகனை பார்க்க மலை ஏறி வந்திருக்கேங்க.
பாருங்க, என்னப்பன் அல்லவா, எவ்வளோ அழகாக வந்திருக்காரு பாருங்கள் முருகன். ஒரு வழியாக ஏறி வந்துட்டேங்க இங்கே மேலே. பயங்கரமாங்க, சூப்பருங்க. இந்த ஃபோட்டோ நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். சூப்பர். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு திரும்பி சொல்லிக்கிறேன். நான் லொக்கேஷனுக்கே போடுறேன். எனக்கு தெரிஞ்சு செஞ்சிக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து வேலூர் ராணிப்பேட்டையிலேருந்து வரீங்க, செஞ்சிக்கு முன்னாடி இருக்குங்க. இந்த பக்கம் நீங்கள் செஞ்சிலேருந்து வரீங்கனாக்கா வந்து சேத்துப்பட்டுக்கு முன்னாடி இருங்க. இடையில், இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வந்து இந்த கோயில் இருக்குது. கீழே வெங்கடேச பெருமாள், மேலே முருகப்பெருமான். கீழே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வெற்றி பெறணும், கல்வி பாக்கியம், இதெல்லாம் நல்லா கிடைக்கணும்னாக்கா மஞ்சளில் மாலை செஞ்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே இருக்கக்கூடிய முருகன். அப்படியே இந்த முருகன் பார்த்துருக்க திசையை பாருங்கள். ஒரு அழகான ஒரு கிழக்கு திசை, ஒரு அருமையான ஒரு இயற்கை திசைங்க. ரொம்ப அருளான ஒரு இடம். நான் முருகனோட சேர்த்து வந்து ஒரு செல்ஃபி வீடியோ உங்களுக்காக. நண்பர்களே, பின்னாடி பாருங்கள், முருகன் பாருங்கள். ஓகே, நாம் வந்து இன்றைக்கி வந்துட்டோம் ஒரு வழியாக வந்து முருகனை பார்க்க. ரொம்ப அருமையான ஒரு சிலை, மலேசியா சிலை, மலேசியா முருகன் சிலை. அதே மாதிரி வந்து மலேசியாவில் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு இப்படி அழகாக இருப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சிலை. ஆனால் இந்த சிலை வந்து கீழே இருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா சுற்றி வந்து மலைகள் இருக்குது. மேலே வந்து பார்த்தா ரொம்ப அருமையான ஒரு காட்சி, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே சுற்றி இந்த லைட் வசதிலாம் கிடையாதுங்க. பகலில் வந்தால் நல்லது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 3 மணிக்குள்ளே மேலே ஏறி இறங்கிடுங்க. அதே மாதிரி காலைல வரீங்கனாக்கா வந்து 7 மணிக்கு மேலே வாங்க. ஒரு அருமையான ஒரு முருகன் தரிசனம், ஒரு இயற்கையோடு அமைஞ்ச ஒரு இயற்கையான சூழலில் ஒரு இயற்கையான காற்று, கூடவே வந்து நம்ம இறைவன் முருகன். முருகா முருகா